ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். ஸோ நான் சரி இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தா ஸ்கிரிப்ட் ஆன் அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோ வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும். நான் புரியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இதுக்கு மேலே வரக்கூடிய கதைகள்லாம் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் தென் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அண்ட் தென் கண்டினியூ பண்ண சொல்றீங்க. அதனால வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் இன்னும் 10 வீடியோ முடியல. அதுக்குள்ள வந்து நிறைய சப்போர்ட் வந்தால் தான் இதுக்குள்ள வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கும் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் நான் அதை பற்றி கவலைப்படல. ஒரு 100 இல்லை 200 பேர் வந்து பார்க்குறதுனா கூட தினம் பார்க்குறதுனா கூட நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் தென் அதனால தான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கரெக்டா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வாய்ஸ்ல வந்து பிரச்சனை எனக்கு சத்தியமா வந்து தெரியல. நான் வந்து பேசுறது கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா மட்டும் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து 2x ஸ்பீட்ல வச்சு பாக்குறீங்க. அண்ட் அதுக்கோசரமே நான் ஸ்பீடா பேசுறதுனால எனக்கு வந்து ஒரு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அதனால கொஞ்சம் ஸ்பீடா வந்து பேசுவேன். இல்லைனாலும் எனக்கு நார்மலாவே வாய்ஸ் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். என்னோட வாய்ஸ் எப்படின்னு அப்படியே வந்து கீழே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் வந்து போட்டுட்டு இருந்தேன். சரி, ஓகே, நான் ரொம்ப வளவலா பேசிட்டேன். தென் வாங்க இஷ்டக்குன்னு வீடியோக்குள்ள போயிட்டு சூரியனுடைய அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். வாங்க இஷ்டக்குன்னு வீடியோ போயிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிக்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கிராப்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து சேல் பண்ணிருப்பான். அண்ட் ஒரு 80 மில்லியன் நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஊரோட மேயர் வந்து ஒரு பியூட்டி சீட் அப்படி சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது விளைவிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட வந்து போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு செடியில வளர்ந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இந்த பியூட்டி சீட் வந்து வளர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்து இது வந்து வளர்த்தோம்னா வந்து இந்த மாதிரி இந்த ஹேர் க்ரோத்துக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் வந்து டாப் சீக்ரெட்டா வந்து ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து இது யாருக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து வெளியே சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரான ஒண்ணு. நம்ம ஹேர்ல வந்து க்ரோத் பண்றது. பட் ஆனா நமக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றான்னா வந்து கையில ஒரு விதை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மண்ணை ஓபன் பண்ணி அப்படியே அதுக்குள்ள வச்சு அப்படியே வந்து மூடிடுறான். நம்ம அவாக்கு வந்து அவா நீ இது வளருமா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அவா தலையாட்டிடுறா. இல்ல இது வளராது அப்படி சொல்ல நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். டஞ்சன்ல வளர வைக்கிறதுக்கு இதுக்குள்ள வந்து ஒரு சில மெத்தட்லாம் இருக்கும் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா வந்து அது எனக்கு தெரியும், பட் அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆனா அது இருக்குல்லே வந்து கஷ்டமா நம்ம தேடாச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சோம்பல் முறிக்க அதை பார்த்தா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சோமல் முடிக்க நம்ம ஹீரோ கேட்கிறான், என்ன எங்களடி நீங்க என்னோட பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க, நீங்களா அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கலாய்க்கிற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அந்த சீடை வந்து அப்படியே செல் பண்ண. அந்த சீட்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த சீடு வந்து ஒரு டஞ்சன்ல தான் வந்து வளர்க்க முடியும். டஞ்சன்ல இல்லைனாலும் வந்து ஒரு மைனூட்டான வந்து பாய்சன் ஃபாக் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல, அதே க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து போட. பட் நம்ம வந்து அதுக்கு அந்த ஒரு விலங்கு தான் தேவை அப்படி சொல்லி வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அவன் நினைக்கிறான். இந்த மான்ஸ்டர் வந்து கொஞ்சம் கொடூரமானது தான். பட் அது இருந்தாதான் வந்து அதுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு பாய்சனாவே இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை யோசிக்கிறேன். பட் அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. இதெல்லாம் பார்த்தா நம்ம நார்மலான காப்ஸே வந்து வளர்த்திட்டு போலாம் போல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே அவனுக்கு வந்து அந்த ஒரு லெஜெண்டரி ஃபார்மரோடைய ஒரு மிஷின் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு இடன் கொஸ்டின் கூட சொல்லலாம். அண்ட் தென் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து இந்த கிராப்ஸை வந்து கண்டிப்பா வந்து வளர்த்தே ஆகணும். அண்ட் தென் நீங்க இந்த சவாலான விஷயம் எடுத்தாதான் வந்து நீங்களும் வந்து ஒரு பயங்கரமான லெஜெண்டரி ஃபார்மரா வந்து மாற முடியும். இதனால வந்து உங்களை வந்து அவர் அன்டர் நாங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இது வந்து நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிவார்டு என்னன்னா, இந்த மாதிரி வந்து அந்த ஃபார்மர் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. பட் அது என்னன்னு வந்து இது வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் தென் நீங்க வந்து ஃபெயில் ஆனா கூட வந்து அவங்க ஆறுதலா வந்து ஓகே விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி சொல்ல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிற, என்னடா இது ஃபர்ஸ்ட் சேலஞ்சா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து சாக்காவ. சரி, ஓகே, அப்படின்னா வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சிஸ்டமே சொல்லுது நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் அழகா இருக்க சொல்லுதோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி, ஓகே, அப்ப நம்ம வந்து ஒரு ட்ரிப் போலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ட்ரிப்பா, ஓ ஒருவேளை சாப்பாடா இருக்குமோ, ஓகே ஓகே அப்படி சொல்லி நம்ம அவன் ஜாலியா இருக்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், சரி ஓகே நம்ம வந்து நாளைக்கு ட்ரிப் கிளம்பலாம், அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து முடிக்க முடியும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்படியே அந்த வந்து கட் பண்றாங்க. அப்படியே வந்து ஒரு வேர்ல்ட் லெவலான ஒரு ஃபேமஸான ஒரு டிவி ஷோ தான் வந்து காமிக்கிறாங்க. எவ்ரி ஒன் காய்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா பார்க்கக்கூடியது வந்து பார்க்க போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் வந்திருக்கு. அண்ட் தென் அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னா வந்து நமக்கு ஒரு A+ கிரேடு உள்ள ஒரு கிராப்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து இருக்குல்ல ரொம்ப வந்து ரேரான விஷயம். அண்ட் தென் இது யாருமே வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. அண்ட் தென் இதுதான் நம்ம எபிசோட்ல வந்து முக்கியமா இருக்க போகுது. அதே சமயத்துல இதோட சேர்த்து நம்ம 2 பேரும் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம வந்து அழைச்சிருக்கோம். அதுல வந்து காட் டங்க் அப்படி சொல்லி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குக் மேக்கிங் அவரு வந்து வந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபசர் வந்து வந்திருக்காங்க. அப்படி சொல்லி வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இன்னும் 2 பேர் ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து கில்ட்லயே பயங்கர ஃபேமஸான ஒரு கப்பிள்ஸ் கூட சொல்லலாம். அண்ட் தென் ஒன் அண்ட் ஒன்லி ஐஸ் லயன். அண்ட் தென் அடுத்து ஃபயர் டாக் ஹெட் அப்படி சொல்லி வந்து இந்த வெள்ளை முடியும் அண்ட் தென் ரெட் முடியும் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் தென் இவங்க எல்லாத்தையுமே வந்து பாக்குறது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா வந்து இவங்க அவ்வளவு செய்யறது வெளியே தலையை கூட வந்து காமிக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், அந்த A+ எல்லாம் கிராப் தான். அண்ட் தென் அதை வந்து சமைக்கிறதுக்காக இன்னொருத்தங்க முக்கியமான ஒருத்தருங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து அண்டர் ரேங்க்லயே வந்து
ஐ மீன் அண்டர்லயே வந்து ஒரு குக்கி அண்டரா வந்து மாறினவங்க அப்படி சொல்லி வந்து அந்த குக் பேஸ்டு அந்த ஒரு ஸ்கில்ல வந்து எடுத்திருக்காங்க. அப்படியே ஒருத்தர் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் தென் இவர் தான் வந்து இந்த கிராப்ஸை வந்து சமைக்க போறாங்க அப்படி சொல்றாங்க. அவரு வந்து சொல்றாரு, எனக்கு இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் போலயே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஒரு கொஸ்ட் வந்து வருது. அண்ட் தென் A+ கிரேட் வரல இந்த ஒரு கிராப்பை வந்து நீங்க தான் வந்து சமைக்கணும். அண்ட் தென் இது மேக்ஸிமம் வந்து ஒரு பொட்டன்சியல் வந்து நீங்க வெளிப்படுத்தணும். அந்த டேஸ்ட்டை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகலான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆஃபரை வந்து இது ஒரு கொஸ்ட் வந்து கொடுக்குது. பட் ஆனால் இது ஒரு வார்னிங் கொடுக்குது. நீங்க வந்து இதுல பேசிக்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணணும். இதுல என்ன இருக்குதோ அதை மட்டுமே பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா பண்ணி அண்ட் தென் நீங்க டேஸ்ட்டை வந்து குறைச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து சாகடிக்க வந்து நக்ரடியா தான் இருக்கும் அப்படி சொல்லி வந்து அந்த ஒரு சிஸ்டம் வந்து ஒரு டெத்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது. அது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு. நீங்க வந்து அந்த ஒரு பேசிக்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணணும். நீங்க இன்னும் உங்களுக்கு ஸ்கில் இன்னும் அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகல. இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து கொண்டு வரதுக்கு பட் நீங்க வந்து அதுக்கு வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்க வந்து பேசிக்ஸ் தாண்டி ஏதோ பண்ணீங்கன்னா வந்து உங்களை வந்து கொன்றுவோம் அப்படி சொல்லி வந்து யுவர் டை அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து என்ன நிரூபிச்சே ஆகணும். ஏன்னா வந்து என்னோட குருக்கு வந்து நான் இத்தனை வருஷமா வந்து குக்காயும் கூட வந்து நீ இன்னும் கத்துக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்து என் ஸ்கில்ல வந்து ஃபுல்லா வந்து காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல அந்த ஈவெண்ட்டை. அவர் வந்து கேட்கறாரு, சரி ஓகே நீங்க வந்து எப்படி சமைக்கலான் இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க நான் வந்து இதோட பேசிக்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணலான் இருக்கேன். அண்ட் தென் சம்மர் டேஸ்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்களோட விருப்பங்கள் நீங்க எப்படி பண்றீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க. அப்பதான் வந்து இந்த காட்டங் வந்து சொல்றாங்க, இவரோட டேஸ்ட் எப்பயுமே வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் தென் சூப்பரா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ட் தென் அவரு வந்து ரொம்ப வந்து நுணுக்கமா வந்து அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுமோ அதெல்லாம் வந்து குக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஆடியன்ஸ்க்குலாம் வந்து இந்த போர்டு கூட சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த ரெட் முடிக்கிட்டே வெள்ள முடிக்கிட்டே ஓகே வீட்டுல வந்து யார் சமைப்பா அப்படி சொல்லி கேட்க, யார் வந்து பெஸ்டா சமைப்பான்னு சொல்லி கேட்க, ஓ அக்கோர்ஸ் நாங்க தான் அப்படி சொல்லி வந்து ரெண்டு பேருமே சொல்ல, அப்பதான் ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்து சண்டை ஆரம்பிச்சிருது. ஏய் உனக்கு மேல வந்து சுடு தண்ணி ஊத்த தெரியுமா, சுடு தண்ணி வைக்க தெரியுமா, இன்னொருத்த வந்து உனக்கு மேல முட்டை பொறிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா வந்து சண்டை போடுறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா திங்க தெரியுமா அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஓகே இது முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி அந்த குக்கும் சொல்ல, அப்படி வந்து அந்த அவனை வந்து ஓபன் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அப்படி அந்த ஆரா வந்து அப்படி எல்லாத்தையும் வந்து மயக்க அண்ட் தென் எல்லாருமே வந்து டெம்ப்ட் ஆயிடுறாங்க. அப்ப இந்த காட்டனுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த வாசனை பட்ட உடனே ஆமா இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அண்ட் தென் இந்த வாசனையிலே ஒரு செகண்ட் நான் வந்து அப்படி மயங்கிட்டேன் அப்படி சொல்லி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா சொல்ல, அப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்றவங்களும் வந்துட்டு அந்த வாசனையை பார்த்துட்டு என்னடா அது என்னத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து ஒரு கிராட்டின், இது வந்து ஒரு பிரெஞ்சு குக்கு ஐ மீன் அது ஒரு ஃபுட் அப்படி சொல்லி வந்து அவர் வந்து சொல்றாங்க, இது வந்து அந்த கார்ன் மூலியமா வந்து ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் இது பயங்கரமா இருக்கு, எனக்கு ஆடியன்ஸ் நினைச்சா வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு வாசனைகளே அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் தென் செமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிட்டு இருக்க. அந்த செஃப்பும் வந்துட்டு நான் வந்து முடிச்சிட்டேன் அண்ட் தென் ஃபைனலி வந்து அது சூப்பரா சமைச்சிட்டேன் அப்படிங்கிற போது அந்த ரெண்டு பேருமே அந்த காட்டனுக்கும் அந்த ப்ரொஃபஸர் வந்து திங்கிறாங்க, அது செம்ம டேஸ்டாக்கு வேற லெவல், நான் வந்து எதிர்பார்த்தது வந்து நீங்க வந்து பூர்த்தி செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெட் முடியும் ஒயிட் முடியும் வந்துட்டு இல்ல இது நாட் பேட், இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படி சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான சாக்கு, இதுக்கு வந்து இப்படி சொல்றாங்க, இது வந்து வாசனையே இவ்வளவு சூப்பரா டெம்ப்டிங்கா இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பயங்கர சாக்கா இருக்கு. அப்பதான் வந்து ரெட் முடி சொல்றா, சாரி நான் வந்து இது சொன்னதுக்கு, ஆனா வந்து நான் ஜஸ்ட் லைக் ராப்பாவை வந்து தின்னேன், அதாவது சும்மா வந்து அந்த கானை வந்து தின்னேன், அதுக்கே வந்து பயங்கர டேஸ்டா இருந்துச்சு, அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது வெறும் குப்பை தான் அப்படிங்கிற மாதிரி ரெட் முடி சொல்ல, இதை கேட்ட ஒயிட் முடியும் வந்து ஆமா நானும் அதை தான் வந்து சொல்ல வரேன், ஆனா வந்து இந்த டேஸ்டோட வித்தியாசங்கள் வந்து என்னால சொல்ல தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை கேட்ட அந்த ஆர்கனைசரோ என்ன சொல்றீங்க, ஜஸ்ட் லைக் சும்மா தின்னது இதோட டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா சாக்காவா. அதை கேட்ட அந்த குக்கு வந்து என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி வந்து அவரு வந்து பக்கத்துல இருந்து கேட்கறாங்க, நீ ஜஸ்ட் லைக் சும்மா தின்னது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்க, ஆமா இது சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்பதான் வந்து அவருக்கு ஒரு கொஸ்ட் வந்துச்சுல அதை வந்து காமிக்கிறாங்க. அந்த கொஸ்ட்ல வந்து இவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த குக்கார்டு வந்து பயங்கர கடுப்புல இருக்காரு, அவர் வந்து உங்களை கண்டுபிடி திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரு அந்த குக்கு வந்து எப்படி தோணுதுன்னா அந்த காடே வந்து பயங்கரமா வந்து திட்டுற மாதிரி இருக்கு, நீ என்னத்தை சமைச்சு வச்சிருக்கிற, ஜஸ்ட் லைக் வந்து உன்னை நார்மலா தானே சமைக்க சொன்னேன், இதுல கேவலமா சமைச்சிருக்குன்னு சொல்லி வந்து பீப் போட்டிருக்காங்க. அந்த வந்து கெட்ட இடத்துல அந்த காடு திட்டுற மாதிரி இருக்கு, நீ ஜஸ்ட் வந்து சீஸ் இதெல்லாம் சேர்த்திருக்க, இதெல்லாம் ஒரு குப்பை அப்படி சொல்லி வந்து அந்த சமைச்ச சாப்பாடே வந்து ஒரு குப்பங்கார மாதிரி வந்து அந்த காடு வந்து சொல்றாங்க. அந்த கொஸ்ட்ல வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கறத கேட்ட உடனே அவருக்கு வந்து உலகமே நின்று போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது அவ்வளவுதானா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மண்டைக்குள்ளே பயங்கரமா வந்து புலம்பிட்டு இருக்க. அப்படியே வந்து அவருக்கு இன்னொரு கொஸ்ட் வருது, இதையாச்சும் வந்து ப்ராப்பரா பண்ணு, அந்த குக்கார்டு வந்து சொல்றாங்க இதையாச்சும் ப்ராப்பரா பண்ணு, இது ஒரு பேசிக்ஸ் மட்டும் பண்ணு, இதோடைய ரிவார்ட்ஸ் வந்து உன்னோட ஸ்கில் வந்து பர்மனண்டா இருக்கும், இல்லைன்னா வந்து நீ ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஸ்கில் வந்து போயிடும், அதாவது இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு குக்கிங் ஸ்கில் வந்து வச்சிருந்தது ஃபுல்லா வந்து போயிடும் அப்படி சொல்லி காடே வந்து வார்னிங் பண்ண.
இது கேட்டு அவரு வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஆர்கனைசர் வந்து கேட்கறாங்க, இப்ப நீங்க ஓகேவா அப்படி சொல்லி கேட்க, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியரா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த 2 ஃபுட்டையும் வந்து பாக்குறாங்க. நான் இனிமே வந்து ஒழுங்கா குக் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜஸ்ட் வந்து அது வேவிச்சு மட்டும் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஆர்கனைசர் வந்து ஜஸ்ட் வேவிச்சதா, இது வந்து என்ன பண்ண போகுது, இது என்ன அவ்வளவு டேஸ்டாவா இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது அந்த 2 பேர், அதாவது அந்த காட் டேங்க் சொல்றவங்களும் அப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் வந்து எடுத்து சாப்பிடுறாங்க. அவங்களால வந்து அந்த ஒரு ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உள்ள போயிட்டே இருக்கணும்னு தோணுது. அவங்களும் வந்து ஒரு இது வந்து லைவ் அப்படிங்கறத வந்து தாண்டி அவங்க வந்து தின்னுகிட்டே இருக்கிறத பார்த்து அந்த ஆர்கனைசர் சொல்றாங்க, இது வந்து லைவ் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா தின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களால வந்து நிறுத்த முடியல. அந்த டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்பதான் ரெட் முடி சொல்றான், நான் இந்த டேஸ்ட் தான் வந்து எதிர்பார்த்தேன், பயங்கர டேஸ்டா இருக்கு அப்படி சொல்லி ரெட் முடி சாப்பிட, அதை கேட்டு அந்த ஒயிட் முடி, ஆமா இது செம்ம டேஸ்டா இருக்கு அப்படி சொல்லி சாப்பிடும் போது அப்பதான் வந்து சொல்றாங்க, இந்த ஒரு நாள்ல இருந்து தான் A+ கான்ங்கிறது ஒரு லெஜெண்டா மாறினது அப்படி சொல்றதோட அப்படியே சீனை வந்து கட் பண்ணி அப்படியே ஒரு பஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவும் அவாவும் தான் இருக்காங்க. அவ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே ட்ரிப் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல ஏதோ வாங்கி கொடுத்தா அது பாட்டு வந்துருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு இது இருக்கு அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ அந்த ஒரு கொஸ்டுக்கு தேவையான, அதாவது அந்த விளைவிக்க தேவையான அந்த ஒரு விலங்கு வந்து தேடிட்டு இருக்க. அவங்களும் வந்து இங்கெல்லாம் இல்லப்பா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ வந்து ரொம்ப நாள், அதாவது ஒரு 3 வாரம் வந்து கஷ்டப்பட்டு பவான் அப்படி சொல்லிட்டு அது ஒரு சைனீஸ்ல ஒரு இடம் புவானா ஏதோ ஒன்று இருக்கும். அண்ட் தென் அங்க வந்து நம்ம ஹீரோ போறான். அண்ட் தென் அங்க போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண, ஓகே நமக்கு வந்து நிறைய கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தா அது ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம ஒருவேளை ரொம்ப நிறைய தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோமோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க ஊருக்கும் வர, நம்ம ஹீரோவும் ஓகே பரவாயில்ல நம்ம எப்படி வந்து கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கும் போது எங்க அப்பா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது இதேடா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான்ப்பா நம்ம ஃபியூச்சர் மணியா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, என்னது இது ஃபியூச்சர் மணியான்னு சொல்லி நம்ம ஹீரோட அங்க அப்பா வந்து அதை தொட போவ, அப்பா அதை தொடாதீங்க அதெல்லாம் வந்து பாய்சன் அப்படின்னு சொல்ல, என்னது பாய்சனா, அடடே நீ என்ன பைத்தியமா, நம்ம வந்து நடு ஃபீல்டில் வந்து கொண்டு வந்து பாய்சன்ல வந்து வச்சிருக்க, உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படி சொல்லி கேட்க, அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, இது வந்து பியூட்டி சீடை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம், இதான் வந்து உரமா இருக்க போது. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது, சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த ஃபீல்டுல இருந்து இது வந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம அவங்க அப்பாவை யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி கிராப்லாம் வந்து வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஐ மீன் லெஜெண்டரி சீட் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த ஒரு செடியை வந்து வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே நீ சூப்பர் இருக்கிறனால வந்து இது ப்ராப்பரா பண்ணுவேன் நான் நம்புறேன், சரி ஓகே இதுக்கு எவ்வளவுதான் ஆச்சு அப்படி சொல்லி எங்க அப்பா அவங்க கேட்க, அதுப்பா இது நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த டெலிவரி சார்ஜ் கூட ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டிசிஷனாவே இருக்கட்டும், ஏன்னா இனிமே வந்து நீ தான் வந்து நம்ம ஃபேமிலியோட ஹெட்டா இருக்க போற அப்படின்னு சொல்ல, என்னது ஹெட்டா அப்படி சொல்லி அவனு சாக்காவ, ஆமா ஏன் அவ்வளவு சாக்காவற, அண்ட் தென் நீ தான் வந்து என்னோட சேர்த்து அதிகமா வந்து வேலைகள்லாம் வந்து பண்ற, அதனால நீ ஹெட்டா இருக்கிறதா வந்து கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி எங்க அப்பாவும் சொல்ல, அப்படி எனக்கு எதாவது வேலை இருந்தா அப்பா வந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போக, அப்ப நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வந்துட்டு, அண்ட் தென் ஓகே கண்டிப்பா வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு, சரி ஓகே முதல்ல இது வந்து இங்க இருந்து அப்ரூவப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு அவ வந்து கூப்பிடுறான். அண்ட் தென் வா அவ அப்படி சொல்லும் போது இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ வந்து வரா. அப்ப வரும்போதே வந்து அந்த கவு கூட தான் வந்து பேசிட்டு இருந்திருக்கா. அந்த லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில் வந்து இந்த ஸ்பிரிட்டுக்கு தான் போல. அது வந்து அவனும் வந்து கேட்கறான், லைஃப் ஸ்டாக்குங்கிற அந்த ஸ்கில் வந்ததுல இருந்தே நீ வந்து என் கடை பேசுறதோட வந்து அந்த கவு கூட போய் பேசிக்கிட்டு விளையாண்டு இருக்கிற, சரி ஓகே பரவாயில்ல உனக்கு ஜாலியா தான் இருக்குது போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்லிட்டு, ஆனா வந்து நீ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா வந்து மாடு உன்னோட பெருசா இருக்கிறனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்ல, அவன் ஓகே அவன் அப்படி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் கேட்கறான், சரி ஓகே நீ வந்து விண்டோ ஸ்பிரிட்ல வந்து சமன் பண்ண அப்படி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வேற இடத்துல வந்து வச்சிடறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஓகே நம்ம எல்லாம் ரெடியா இருக்கும், அண்ட் தென் விண்டோ ஸ்பிரிட் உங்களுக்கு வந்து என்ன வேலைனா எங்களுக்கு வந்து அந்த பாய்சன் பக் வந்து அட்டாக் பண்ணாம நீங்க தான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இது வந்து தேவைன்னு எங்களுக்கு தெரியும், பட் வந்து இது எப்படி வளர வைக்கிறது எங்களுக்கு தெரியாது, நம்ம தான் வந்து ட்ரை பண்ணும் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல்ல என்ன பண்றான்னா அந்த சடலத்தை, அதாவது அந்த பாடியை வந்து தூக்கி வந்து மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு அதோட விதையோட சேர்த்து வந்து புதைக்கிறான். அண்ட் தென் ரெண்டாவது என்ன பண்ணலாம் வந்து அதை அரைச்சு அப்படியே வந்து கூலாக்கி அப்படி வச்சு அப்படியே வந்து அந்த விதையை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட் வழியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க, ஓகே முதல்ல வந்து விதையை எடுக்கிறோம், அந்த புடத்து மேல வைக்கிறோம், அப்படியே வந்து புதைக்கிறோம், ஓகே இப்போதைக்கு வந்து அப்படியே வந்து விட்டு பார்க்கலாம் முதல்ல வளருதான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் வந்து பாத்துக்கிறாங்க. அவாக்கும் இப்ப என்ன நடக்குது அப்படி சொல்லி வந்து புரியல. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஓகே இது வளர்ந்தா நல்லதுதான், அண்ட் தென் வளரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன், பிளீஸ் எப்படியோ வளர்ந்துரு அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி ஓகே அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு வா வந்து பொட்டலாத காட்டிட்டு வந்து போவோம், இன்னைக்கு நம்ம ரொம்ப உழைச்சதுனால வந்து பார்பிக்யூ சாப்பிடலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்க, ஐயா அது எனக்கு பிடிக்கும் வேணும் அப்படி சொல்லி நம்ம அவன் சொல்ல, சரி ஓகே வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அப்படியே வந்து ராத்திரி நேரத்துல வந்து அப்படியே பார்பிக்யூலாம் வந்து அப்படி சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம அவ்வாவும் இருக்க ஒரு பெரிய உருண்டைய எடுத்து வாய்க்குள்ள போட்டு, யம்மி வேற லெவல் அப்படியே வந்து சொர்க்கத்துல பறக்கிற மாரி இருக்கே! அப்படி சொல்லி நம்ம அவ்வாவும் சாப்பிட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து எங்க அப்பாவும், பாருங்க எவ்வளோ அழகா சாப்பிடுறா! வுட்டா வந்து கல்ல கூட சாப்பிடுவா போல அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அப்பதான் அவ்வாவுக்கு வந்து புரியல. என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும், நீ கல்ல சாப்பிட மாட்டியா? அப்படி சொல்லிட்டு, ஒருவேள கல்லு கூட டேஸ்ட்டா இருந்தா நீ என்ன சாப்பிடுவ தானே? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, இது கேட்டு அவ வந்து அப்படியே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒருவேள டேஸ்ட்டா இருக்குமோ? நல்லா இருக்குமோ? அப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க, பாவி நீ அத கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் மாதிரி வந்து கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவனுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அது வளர்க்கற வந்து ட்ரை பண்ணீங்க, ஓரளவுக்கு நல்லா வந்து வளர ஆரம்பிக்குது. அண்ட் தென் அதனால வந்து உங்களுக்கு ஒரு டஞ்சன் ஃபார்மிங் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு டஞ்சன்குள்ள வந்து ஃபுல்லா ஃபார்மர் இருக்கும். அந்த மாதிரி இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கதா வந்து அது போட்டிருக்கு. அண்ட் தென் நீங்க எங்க வந்து இதை வந்து நீங்க ஆரம்பிச்சீங்களோ, அதாவது இந்த விலங்குகள்லாம் கொண்டு போய் வச்சீங்களோ அந்த இடத்துலயே வந்து அந்த ஒரு டஞ்சன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதுல வர என்னது இது ஒரு ரிவார்டு வந்து ஒரு டஞ்சனா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே அவ வந்து என்னாச்சுன்னு சொல்லி வந்து அவளு பதட்டம் ஆகுறா. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்பிக்யூ செய்யறான்ல, அது அப்படியே வந்து தீய ஓட்டுறனால வந்து அவாக்கு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்க நம்ம ஹீரோ ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த தீஞ்செல்லாம் தூக்கி போட்டு அந்த மத்தெல்லாம் சமைச்சு அப்படியே அவங்களுக்கு வந்து கொடுக்குறான். அண்ட் அப்படியே அந்த ராத்திரி ஆயிருது. அப்படியே அடுத்த நாள் ஆகும் போதே நம்ம ஹீரோ வந்து நேரம் அங்கதான் போறான். போகும்போதே வந்து புலம்பிட்டே போறான். நமக்கு ரிவார்டு கிடைச்சாலாம் ஓகே, ஒரு டஞ்சனா கிடைக்கணும். ஏன்னா டஞ்சன்லாம் வந்து எங்க ஸ்பான் ஆனாலும் அது வந்து அரசாங்கம் தான் சொந்தமாகும். எப்படியோ வந்து அதை டிடெக்ட் பண்ணி இன்னைக்கெல்லாம் வந்து அங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அங்க போய் பார்த்தா அங்க நாங்க யாருமே இல்லை. நம்ம ஹீரோக்கும் வந்து புரியல, என்ன யாருமே இல்லை, கவர்மெண்ட் ஆட்கள் என்னப்பா வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ட் தென் அங்க வந்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினா அந்த விலங்குகளும் இல்லை. அப்ப நம்ம ஹீரோ எங்கடா போச்சுன்னு சொல்லி யோசிக்கும் போது அவ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அண்ட் தென் ஒரு இடத்த பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி வந்து ஓடி போய் ஒரு சின்ன போர்டல் மாதிரி இருக்கு, அது நோக்கி ஓடி போகும்போது நம்ம ஹீரோ சொல்றா, ஐயோ அங்க போகாத, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம், அதனால அங்க போகாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம வந்து அதுக்குள்ள வந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே போனது போயிட்டா நம்மளும் வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்டர் ஆகிறான். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து என்டர் ஆயிட்டீங்க அண்ட் தென் ஸ்பிரிட் ஃபார்ம் லெவல் 1 அப்படி சொல்லி வந்து அந்த ஃபார்ம் லேண்டோட ஒரு டீடைல்ஸ் மாதிரி வந்து காமிக்குது. அப்படி நம்ம ஹீரோ வந்து உள்ள பண்ணி பயங்கரமான சாக்கு, என்னடா இது ஒரு டஞ்சனா, இது ஏதோ ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி டஞ்சனை வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே வெல்கம் அப்படி சொல்லி வந்து ஒரு சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோ யார் அது அப்படி சொல்லி வந்து பயங்கரமா வந்து பாத்துறான். அந்த நீ யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்பிரிட் தான், சாரி நான் வந்து உங்களை வந்து பயன்படுத்திட்டணும் அப்படி சொல்லி வந்து அதுவும் மன்னிப்பு கேட்க நம்ம இரவு அதை பார்த்து வந்து பயங்கரமா சாக்காவ. அப்பதான் அது சொல்லுது வெல்கம் டு டஞ்சன் ஃபார்ம்லேண்ட் அப்படி சொல்லி அப்படியே அந்த இடத்த வந்து சொல்லுது. அண்ட் தென் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு மேலதான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போகும். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சொந்தமான ஒரு டஞ்சனே வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் தென் அதை வச்சு அவன் என்னென்னலாம் வந்து பண்ண போறான், இந்த பியூட்டி சைடை வந்து எப்படிலாம் வந்து பிளான் பண்ண போறான் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட வந்து நம்ம மேலும் மேலும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னால வந்து கண்டிப்பா வீடியோ போட முடியல, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிறது. அண்ட் அதனால சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல வீடியோ கண்டினியூவா சரி ஓகே நான் கண்டினியூவா போட்டே சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.